ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் எல்லா பக்கத்துலேயுமே கேட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்டாக அதாங்க. கூமாப்பட்டினா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு கூட இப்போ ரொம்பவே ட்ரெண்டாகி அது தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து இருக்குங்க. அங்கே தாங்க நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் வந்து இந்த ஊரையே ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த தங்கப்பாண்டியனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமா, இந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தங்கப்பாண்டி வந்து எங்கே இருக்காருன்னா கூமாப்பட்டி கிராமத்தில் தாங்க இருக்கார். இவர் வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியருங்க. ஆமாங்க, பிஏ ஹிஸ்ட்ரி முடித்து அவங்க பிஎட் முடிச்சிருக்காங்களாம். சொல்லப்போனால் இவங்க ஒரு டீச்சர் தாங்க. ஆனால் அவங்க அந்த ப்ரொஃபஷனில் போகாமல் அவருக்கு போலீஸ் ஆகுறது தான் ரொம்பவே பிடிக்குமா. அப்புறம் சொல்லப்போனால் அவங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா அவங்க கூட பிறந்தது 3 பேர். அவங்களோட சேர்த்து மொத்தம் 4 பேர். அதாவது 2 தம்பி 1 தங்கச்சிங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே விவசாயம் தாங்க பண்ணுதாங்க. இப்போ சொல்லப்போனால் அதாவது படிச்சுட்டு மாடு மேய்க்கையாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு. ஆனால் அவர் அதை உண்மையாக்கியிருக்காங்க. படிச்சுட்டு இப்போ மாடு தாங்க மேய்ச்சிட்ருக்காரு. அதுலேயுமே நல்ல வருமானம் பார்த்துட்ருக்காருங்க. ஆமாங்க, 15 எரும மாடு மேய்க்கிறாராம், 32 ஆடு மேய்க்கிறாராங்க. டீ காஃபி போடுறதுக்கு ஒரு பசுமாட்டையும் வளர்க்குறாராங்க. அவருக்கு வேலையே இதானாங்க, அதாவது மாடு மேய்க்கிறது. அப்புறம் அவருக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. எனி டைம் புக்கு, அதாவது ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் புக்கு தான் படிச்சுட்டு இருப்பாரோ. அதுலேயும் விவேகானந்தர் எழுதிய புக்கு, அப்புறம் ஹிட்லர் புக்கு, இந்த மாதிரி அவருக்கு பிடித்த புக்கெல்லாம் வாங்கி வச்சு அவர் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாராங்க. அவருக்கு வந்து போலீஸ் அதிகாரியாக ஆகணும்னு தான் ஆசையாங்க. ஆனால் அவங்க தம்பி வந்து பக்கத்தில் யாருக்கூடைய சண்டை போட்டதுனால அவருக்கு வந்து போலீஸ் கேஸ் ஆகி அவங்க தம்பியும் சேர்த்து இவங்களுக்கும் எப்படி சொல்லனா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் அவருக்கு அந்த போலீஸ் வேலைக்கு போகக்கூடிய சான்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குங்க. அதனால் அவர் ரொம்பவே ஃபீல் ஆகி வெக்ஸ் ஆகிருக்காரு. இந்த டைமில் தாங்க அவருக்கு லவ் ஃபெயிலியர் கூட ஆகிருக்கு. சொல்லப்போனால் அவருக்கு இப்போ இது 3வது லவ் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லாரு. அதாவது ஃபஸ்ட்டு லவ் பண்ணவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பொருளாதாரத்துலேருந்து நீங்கள் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டி கொடுக்கலையா. அதனால் அது ஃபெயிலியர் ஆகிட்டு அப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு என்னென்னா கடைசி வரைக்குமே நல்லா உசுருக்கு உசுராக லவ் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களுமே ஒரு கட்டத்தில் நான் வந்து வேறவங்கள மேரேஜ் பண்ண போகிறேன், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போயுமே இவருக்கு ரொம்பவே மன உளைச்சலில் இருந்திருக்காரு. இனிமேல் நம்ம இருந்து என்ன பண்ண, ஒரு சைடு நம்ம போலீஸ் அதிகாரி ஆகன்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையுமே கனவாக போயிட்டு இப்போ என்னடா லவ்லேயே நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேமில் போய் ஏறின்னு நம்ம குதித்து இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தாங்க போயிருக்காரு. அப்படி போகும்போது அங்கே யாரோ வடையை வந்து ஒரு பேப்பரில் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை போட்டிருக்காங்க. அந்த பேப்பரில் வந்து எல்லா ஆற்றலும் உனக்குள் தான் இருக்கிறது அப்படிங்கிற வாசகம், அதாவது விவேகானந்தர் எழுதிய அந்த வாசகம் வந்து அவர் கண்ணில் வந்து அப்படிங்கிற வாசகம் வந்து அவரோட கண்ணில் வந்து தட்டுப்பட்டிருக்கு. அதை பார்த்ததுமே அவருக்கு தற்கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து நம்ம எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த தற்கொலை முயற்சியிலேருந்து தூரம் வந்திருக்காரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது கூமாப்பட்டியே ட்ரெண்டாக்கிறதுக்கு முக்கிய காரணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து குற்றாலம் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி போகிற சமயத்தில் ஒரு ஆளுக்கு 600 செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இவர்கிட்ட வந்து 400 தாங்க இருந்திருக்கான். சரி, அப்போ நான் வாரேன், நீங்கள் மிச்ச காசை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதாவது ரூபா எங்களால் போட முடியாது, நீ வேண்டாம், நாங்கள் மட்டும் குற்றாலம் போகிறோம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்ருக்காங்க. அப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாருங்க. ஜஸ்ட்டு ஒரு காசுக்காண்டி நம்மளே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டணுங்கிறதுக்காண்டியும் நம்ம ஊரை வந்து எல்லாருமே, அதாவது இந்த உலகமே திரும்பி பார்க்கணும் நம்ம கிராமத்தை அப்படின்னு சொல்லி அப்போ யோசிச்சாருக்காங்க. அப்போ யோசிச்சு தாங்க அந்த வீடியோ வந்து இப்போ லாஸ்ட்டு 1 இயராக போட ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அவங்க எங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய டேம்லேயும் சரி, அங்கே ஓடக்கூடிய அந்த குட்டைகள், அப்புறம் அவங்களுடைய
கிணறு இந்த மாதிரி எப்போ வீடியோ போட்டாலும் அவர் தண்ணிக்குள்ள இருந்து தாங்க போடுவாராம். அது தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாராம், சர்பத்து மாதிரி இருக்குது, பெப்சி மாதிரி இருக்குது, கொக்கோ கோலா மாதிரி இருக்குது, இதை விட பெஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வீடியோ போடுவாங்க. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படி தாங்க கூப்பாடு போட்டு அவர் வந்து கூப்பிடுவாராம். அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டாருங்க. அது ஒரே வீடியோவில் ரொம்ப ஃபேமஸாக இன்ஸ்டாவில் வந்து அவர் ரீல்ஸ் போட்டு இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. அங்கே தாங்க பெரியார் அணை டேம் இருக்குது. அப்புறம் நிறைய அங்கே வந்து எப்படி சொல்ல பூங்காக்கள், அப்புறம் நிறைய சுற்றுலாத்தலம்லாம் அந்த கூமாப்பட்டியில் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வீடியோ போட இது இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகாமே எல்லா மக்களும் கூமாப்பட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அப்படி போக ஆரம்பித்தோடனே அங்கே உள்ள டேம் எல்லாத்தையுமே அவங்க வந்து கவர்மெண்ட் கையில் எடுத்து லாக் பண்ணிட்டாங்க. யாரும் அங்கே உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு. எதுக்குன்னா இப்போ கொஞ்சம் ஏற்கனவே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி ஆகிட்டான். அதுக்கப்புறம் அங்கே வந்து விலங்குகளோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து மக்கள் வந்தாங்கன்னா அது சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பெரியார் டேம் வந்து பழுது பார்க்கணுங்கிறதுக்காண்டி 10 கோடி ரூபா அரசாங்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தங்கப்பாண்டி வந்து சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுவார்னா காலையில் 3 மணிக்கே எந்திரிச்சிருவாராங்க. எந்திரிச்சு தியானம் பண்ணுவாராம். அதாவது காலை கடன்லாம் முடிச்சுட்டு நல்லா தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சமாக வாக்கிங் போவாராம். அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடு மாடு எல்லாத்துக்குமே இற அள்ளிப்படுது, தண்ணி வைக்கிறது இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடு, அதாவது 15 மாடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றுவாராம். அதுவே 6 மணி 7 மணி ஆயிருமாங்க. அதுக்கப்புறம் அவர் பேப்பர் படிப்பாராம். அப்புறம் ஏதாவது வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆடு மேய்க்க போயிடுவாராங்க. இந்த ஆடு மேய்க்கிற கேப்பில் தாங்க அவர் வந்து வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலலாம் அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இது என்ன கேனத்தனமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், ஏங்கன்னு சொல்லிட்டு கிடக்கான், வேறு வேலையா இல்லை, படிச்சுட்டு இப்படி அலையுது பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள வந்து திட்டிருக்காங்க. ஆனால் அதை அவர் வந்து எதையுமே பெருசு பண்ணல. நம்ம ஊரை நம்ம கண்டிப்பாக வைரல் ஆக்குவோம், ட்ரெண்ட் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள வந்து 100% வந்து நம்பிக்கையோடு அந்த வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்போ என்னடானா அவங்க அப்பாவே ட்ரெண்ட் ஆனோடனே 5 சப்பாத்தி வாங்கி கொடுத்தாராங்க அவருக்கு சாப்பிட. ஏன்னா எப்போதும் அவங்க அப்பா வந்து அவரை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாராம், படிச்சுட்டு இப்படி மாடு மேய்க்க இந்த மாதிரி ஏதாச்சும் உருப்படாமல் வீடியோ எடுத்துகிட்டு அலையுதா அப்படி இப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் அவரே நான் எங்கே போனாலும், கடைக்கு போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி எங்கே போனாலும் மொபைலில் திறந்தா ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க இந்த வாசகம் கேட்க அவருக்கே ரொம்ப ஜாலியாயிட்டு, நம்ம பையனா இது இப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்து ரொம்ப ஹாப்பியில் அவருக்கு சப்பாத்தி வாங்கி கொடுத்தாராங்க. சப்பாத்தி திட்டிக்கிட்டே இருக்க அப்பா நம்மளுக்கு சப்பாத்தி வாங்கி தந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு வந்து சொன்னார். சொல்லப்போனால் அவருக்கு வந்து இப்போ 3வது லவ் போயிட்டுருக்காங்க. அவங்க கூட அடுத்த இயரே மேரேஜ் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இப்போ ஃபேமஸ் ஆனதுனால நிறைய பேர் கூமாப்பட்டிக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் போயிட்டு அவங்க செல்லக்கூடிய எந்த பிளேஸ்க்குமே அவங்களால போக முடியவில்லை. ஏன்னா எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து லாக் பண்ணிவிட்டு அதனால் கூமாப்பட்டிக்கு போயிட்டு எப்படி சொல்ல ரொம்ப ஆசையோடு போயிட்டு திரும்பி வராங்க. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை 4 பிள்ளை பெற்று உங்களால் வளர்க்க முடியலை, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் கவலைப்படாமல் கூமாப்பட்டிக்கு வந்து குளிச்சுட்டு போங்க, உங்கள் பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ பிரச்சனை சரியாகுதோ இல்லையோ, ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து மோட்டிவேட் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அதை வந்து சரி பண்ண மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. அவர் பேசுகிற பேச்சுக்கே உடம்புல வந்து எல்லா நோயுமே ஓடி போயிருங்க. அப்படி ஒரு மாஸ் பேச்சுன்னு தான் சொல்லலாம். சொல்ல இவர் என்னென்னா என்னுடைய காதலி வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் லவ்வை வந்து வெளிப்படையாக சொன்னாங்க. அப்புறம் நானும் சொன்னேன். இப்போ நாங்கள் நல்லாவே எங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் இயரில் வந்து மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆசை என்னென்னா அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆகணுமா, அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல வீடு கட்டி நல்ல சேஃபாக அவங்கள வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. இதை விட இன்னும் பெரிய ஆசை என்னன்னு சொன்னாங்கன்னா, அதாவது இந்த ஆசையை கண்டத்தையே நான் ஆளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எங்கள் ஊர் கூமாப்பட்டியை நான் எப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேனோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊருக்கும் நான் சென்று
சென்று இந்த மாதிரி வீடியோ போட்டு வைரல் ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் இப்படி ட்ரெண்ட் ஆனதுனால இப்போ வந்து அவர் வந்து ப்ரொமோஷன் ஆட் இதுக்கெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நகை கடைக்கு கூப்பிட்ருக்காங்கங்க. அதை முடிச்சுட்டு இப்போ வந்து திருநெல்வேலியில் வண்ணாரப்பட்டியில் அது சென்னை சில்க்ஸில் இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு இப்போ தாங்க ரீசெண்டாக போயிட்டு வந்தார். இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்து நிறையவே கிடச்சிட்டு இருக்குங்க. கூமாப்பட்டியே கலக்கி எடுத்துட்டாரு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.